Hello 12th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். in PTM model question paper 6 2 mark question created question கேட்டிருக்காங்க. 30th sum 99% own sum தான் இருக்கும். ஏன்னா உங்களோட சென்டம் அங்கே தான் மறைஞ்சிருக்குது. cos inverse of 1/2 கேட்டிருக்காங்க. 1/2 பார்த்தீங்கன்னா 60 டிகிரியில் வரும். காஸை பொறுத்த வரைக்கும் 0லேருந்து பை வரைக்கும் நீங்கள் தாராளமாக போடலாம். உங்களுக்கு வந்திருக்கிறது 60 டிகிரி அப்படின்னா π/3 இது உள்ளார தான் அடங்கும். அதனால் நேரடியாக நான் ஆன்சர் போட்டுக்கிறேன் 60 டிகிரி என்றால் π/3. இப்போ 1/2னா 60 டிகிரியில் வரும். -2 டைம்ஸ் சைனில் மைனஸ் ஆஃப் எப்போ வரும்? சைனில் ஆஃப் எப்போ வரும்னா 30 டிகிரியில் வரும். 30 டிகிரினா π/6 sin 30 is 1/2. அப்போ -1/2 எப்போ வரும்னா sin of -30ல் தான் உங்களுக்கு -1/2 வரும். இப்போ -1/2 எப்போ வரும்னா -30. சைனை பொறுத்த வரைக்கும் ஆங்கிள் -90லேருந்து +90 வரைக்கும் அலவுடு. மைனஸ்லேருந்து ப்ளஸ் அலவுட். அதனால் நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது பாசிட்டிவ் மட்டும்தான் அலவுடு, பாசிட்டிவ் தான் ஆன்சராக வந்துச்சு. அதனால் டைரெக்டாக இப்போ எழுதிட்டேன். சைனை பொறுத்த வரைக்கும் மைனஸில் வந்திருக்கிறதுனால மைனஸில் வந்திருக்கிறதுனால -1/2 ஆன்சர் -60. சைன் -60 தான் உங்களுக்கு -30 தான் வந்து -1/2 வரும். அப்போது -30 இந்த மைனஸ் வந்தால் இங்கேயும் மைனஸ் போடணும் மறக்காமல். ஏன்னா சைன் இஸ் அ நாட் ஃபங்க்ஷன். நெகட்டிவ் வேல்யூலேருந்து பாசிட்டிவ் வேல்யூ வரைக்கும் அலவுட். இதான் அதோடைய டொமைன் சொல்லுவாங்க. அதனால தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இடத்துல போயிட்டு சைன் ஆஃப் மைனஸ் ஆஃபுக்கு நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா -π/6. அப்போது இங்கே காஸ் 60க்கு வந்திருக்குது. இங்கே சைன் 30க்கு நெகட்டிவ் வந்ததுனால நெகட்டிவ் போட்டுக்கலாம். சைனில் நெகட்டிவ் அலவுடு. π/3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இதை கேன்சல் பண்ணிடுறேன். ப்ளஸ் π/3. அப்போ எல்சிஎம் 3 மேலே கூட்டினீங்கன்னா π + π இஸ் 2π/3 தான் இந்த சம்முடைய ஃபைனல் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.